திரு தா பாண்டியன் அவர் அமீர்கான் பேசுகின்ற பொழுது எல்லா ஆட்சி காலத்தையும் சேர்த்து குறிப்பிட்டாலும் அவருடைய ஒரு பகுதியில் தெளிவாக குறிப்பிடுறாரு. அது ஒரு உரையாடல் கடந்த 8-9 மாதங்களாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோட் பண்றார். இங்கே கேடி ராகவன் அதை தான் கேட்கிறாரு. இதற்கு முன்பு இந்த தேசத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதே இல்லையா? பிரச்சனைகள் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைக்கு மிக குறிவைத்து சொல்லப்படுவதற்கான காரணம் சர்வதேச அளவில் உலகளவில் இந்தியா ஒரு சகிப்பின்மை இல்லாத நாடு, ஒரு சகிப்புத்தன்மை அற்ற நாடு என்பதை நிறுவுவதற்கு சிலர் திட்டமிட்டே முயற்சிக்கிறார்கள். அதுதான் அமீர்கானின் உள்நோக்கம். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை? இந்த வாதங்கள் ஏற்கத்தக்கதல்ல. முதலில் இது எங்கள் கட்சியை பற்றி அல்ல, நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து என்று அவராகவே அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து, எனவே நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் அதை கண்டிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். இது லூயி 14 பிரான்ஸ் நாட்டில் ஐ ஆம் த ஸ்டேட், நானே இந்த நாடு, நானே அரசு, எனக்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்ற அந்த தோணி, த டோன் அண்ட் டெனார் ஆஃப் த ஸ்பீச், அந்த தொனியும் அந்த குரலும் அவர் பயன்படுத்திய சொற்களும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு அடக்கம், சகிப்புத்தன்மை இப்போது இல்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த விவாதத்திலேயே அமீர்கானை பற்றி இன்றைக்கு பெரிதாக விவாதித்து, அமீர்கான் அப்படி சொல்லிவிட்டார், ஏன் அவர் அன்றைக்கு அதை பற்றி பேசவில்லை என்று இவர் சொல்வதற்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சியின் பரிவாரங்களாக இயங்கக்கூடிய பல்வேறு துறையினர், இது ஒரு சௌகரியமான அமைப்பு, ஒருவர் மூலமாக சொல்கிறார் அவர் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்கிறார், உடனே அவரை அனுப்பி வையுங்கள் என்கிறார், ஒருவர் தேச துரோகி என்கிறார். அமீர்கான் ஒரு திரைப்பட நடிகர் என்பதால் இதற்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு வருட காலமாகவே விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இன்னும் அரசாங்கத்தால் பல அமைப்புகளால் பாராட்டி பதக்கங்கள், பரிசுகள் வழங்கப்பட்ட பெரியோர்கள், இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலர், இதுவரையில் 100க்கும் அதிகமானவர்கள் தாங்கள் பெற்ற ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதனுடைய அடையாளமாக அவர்கள் பெற்ற பொறுப்புகள் அல்லது பாராட்டுக்கள், பத்திரங்களை எல்லாம் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அது உலக செய்தி. அந்த இடத்துல தான் திருப்பி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. கேடி ராகவன் தொடர்ந்து அதான் கேட்கிறாரு. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதற்கு முன்பு இந்த தேசத்தில் எந்த கொடுமைகளும் நடைபெற்றதே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து வைக்கிறார்கள். எந்த கொடுமையும் நடைபெறாத விஞ்ஞான ஆய்வுத்துறையில் ஈடுபட்ட 13 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் சிந்திக்க தெரியாதவர்கள், தேச துரோகிகள் என்று ஒரு வரியிலே குற்றம் சாட்டிவிடக்கூடாது. இந்த எண்ணம் ஏற்பட்டதற்கு காரணம் இப்பொழுது வகுப்புவாத சக்திகளுக்கு தங்கள் அரசு வந்துவிட்டது, இந்த நேரத்தில் எதையும் சொல்லலாம், எதையும் செய்யலாம், அந்த ஆணவம் தான் உடனடியாக சொல்கிறார். அதை சாப்பிடுவதை எல்லாம் பாகிஸ்தான். நான் மீண்டும் வரேன் அந்த இடத்துல நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன் திரு தா பாண்டியன், மீண்டும் வருகிறேன். திருச்சி வெளிச்சாமி அவர் ஒரு கேள்வி தொடர்ந்து இந்த விவாதத்தில் இந்த இன்டாலரன்ஸ் குறித்து வைக்கப்படுகின்ற எல்லா விவாதங்களும் வைக்கப்படக்கூடிய கேள்வி, எல்லா காலங்களிலும் இங்கே சகிப்பற்ற தன்மையும் இருந்திருக்கிறது, சகிப்புத்தன்மையும் இருந்திருக்கு. அந்த இரண்டும் முரண்பட்ட அளவில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்திய ஜனநாயகத்தின் சிறப்பாகவும் நம்ம பார்க்குறோம். ஆனால் திட்டமிட்டு இந்த 8-9 மாதங்களில், இந்த ஒரு ஆண்டுகளில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலும் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழல் நிலவுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை மறுக்க இயலுமா? இன்னைக்கு அமீர்கான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, என் ஒய்ஃப் சொல்லதை கேட்கும்போது நான் எங்கேயாவது போயிடலாமான்னு அவங்க அந்த அளவிற்கு அமீர்கானுக்கு இங்கே என்ன நடந்து விட்டது? அவர் பிகேன்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறார், அவ்வளவு விமர்சனம் ஹிந்து கடவுள்கள் மீது அவரை இஸ்லாமியராக பார்க்கல, ஒரு நடிகராக மட்டும்தான் அன்றைக்கு பார்த்தார்கள். ஒரு சில போராட்டங்கள் நடந்துச்சு, யாரும் அதை இன்னும் சொல்ல போனால் ஹிந்துக்களே அந்த படத்தை கொண்டாடத்தான் செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஒரு தேசத்தில் அவருக்கு என்ன நடந்துருச்சுன்னா அவர் இப்போ அந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறார். தேசபக்தி என்றால் என்னங்கிறதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் வேணும். இப்போ பிஜேபிக்காரங்க போகிறத பார்த்தா பாப்கார்ன் ஸ்வீட்கார்னை எடுத்து கூட போராடுவாங்க போல் இருக்கு. இன்னைக்கு அமீர்கானை பற்றி இவ்வளோ பேசுகிறோம். இன்றைக்கு மாலையில் மதுரையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் நீதிபதி ஹரி பரந்தாமன் ஒரு நீதிபதி, அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். சகிப்புத்தன்மை அற்ற இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம், இதை எதிர்த்து போராட முன்வர வேண்டும் சொல்லியிருக்கிறார். இப்போ நாளைக்கு அந்த நீதிபதி எதிர்த்து போராடுவாங்களோ எனக்கு தெரியல. இல்லை என்னன்னு கேட்டால், யார் தேசபக்தன் யார் தேசபக்தன் இல்லைன்னு சொல்ற அக்பார் புத்திர என்ன ஆர்எஸ்எஸ் தான் இருக்கா? என்ன இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக எரவாடா சிறையிலையும், பெஜவாடா சிறையிலையும், பாளையங்கோட்டை சிறையிலையும், வேலூர் ஜெயிலையும் இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினாங்களா?
சுதந்திரத்துக்காக போராடி தங்களை அழித்துக் கொண்ட அந்த தியாக திருக்கூட்டம் கூட யாரையும் பார்த்து இந்த நாட்டை விட்டு ஓடுன்னு சொல்ல. நாட்டை விட்டு அமீர் கான் ஓடு, ஷாருக் கான் ஓடு, அவன் ஓடுன்னு சொல்றாங்களே, இவங்க யாராவது பிரதம மந்திரியை பார்த்து ஒரு 10 நாளைக்கு இந்தியாவில் இருக்கியா, வெளிநாட்டுக்கு ஓடாத அப்படின்னு சொன்னாக்க அதை நாம வரவேற்கலாம். மணிசங்கர் ஐயர் சொல்லிட்டார். மணிசங்கர் ஐயர் சொல்லிட்டார். நீங்க சொல்றீங்கல்ல, ஏங்க பிஜேபி நீங்க முன்னாள் மத்திய அமைச்சர், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், மோடி வெளிநாடுகளில் சென்று இந்தியாவை பற்றி பேசிவிடுகிறார், காங்கிரஸை பற்றி பேசிவிடுகிறார், இது அவமானம், வெளிநாட்டில் போய் இதை பேசலாமான்னு கேக்குறீங்க. பாகிஸ்தான் நாட்டினுடைய தொலைக்காட்சியில் பேசக்கூடிய மணிசங்கர் ஐயர் இந்த தேசத்தினுடைய பிரதமரை பற்றி, மோடியின் மீது உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், மோடியை நீக்க வேண்டும், நீக்கினால் மட்டும்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும்னு பேசுகிறார் ஒரு இந்திய பிரஜை பாகிஸ்தான் நாட்டு தொலைக்காட்சின்னு சொன்னா இது சகிப்புத்தன்மையினுடைய உச்சமா இது? அப்போ நீங்க அவர் சொன்ன மாதிரி செலக்டிவ் அம்னிஷியா. சொல்லுங்க. பீகார் தேர்தல் நடக்கிற போது பீகாரில் மோடி தோற்றுவிட்டால் பாகிஸ்தான்ல பட்டாசு வச்சு வெடிப்பாங்கன்னு சொன்னது மணிசங்கர் ஐயர் இல்ல, நான் திருப்பி ராகுல் காந்தி இல்ல, அதை சொன்னது அமித்ஷா. திருச்சி வெளிச்சாமி, நான் முடிச்சிடறேன், அதுதான் சொல்றேன். அதை தாண்டி ஒரு பெரிய பட்டியலே நான் அவர்கிட்ட வாசிச்சேன். அவர் நான் கேக்குறது, நான் அவர்கிட்ட ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு ஓவைசி உங்களுக்கு மறதின்னு. அவர் ஒரு விஷயத்தை மட்டும் கோட் பண்றாரு. நீங்க மணிசங்கர் ஐயரை பத்தி உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க உங்களுக்கு அம்னிஷியா வாங்குறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டு என்ன விட்டாதான உண்மை என்னன்னு தெரியும். அமித்ஷா சொல்றாரு இந்தியாவுல மோடி தோத்தாதான் பாகிஸ்தான்ல இருக்கவங்க வெடி வச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்றாரு. அப்ப பாகிஸ்தான் கூட நல்லுறவு ஏற்படுனா அவங்க சந்தோஷப்பட்டாதானே நல்லுறவு வரும். அதனால மோடி பிரதமராக போனா தான் நல்லுறவு வருங்கிறத அவர் சொல்றாரு. அவர் என்ன மன்னராச்சா? இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர். அவரை குறித்து பாகிஸ்தான் நாட்டு தொலைக்காட்சியில் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பேசக்கூடிய கருத்தை எதிர்த்து அதற்கான ஒரு நீங்க கேக்குறீங்களா, உங்க தலைமை கண்டித்ததா, பிரதமர் பேசினாரான்னு கேக்குறீங்களா? சோனியா காந்தி மணிசங்கர் ஐயருக்கு எதிராக ஏதாவது கருத்து சொன்னாரா? தப்பா சொல்லிருந்தாங்க கண்டிக்கணும். அப்ப இது தப்பு இல்லைனே முடிவு பண்றீங்க? தப்பே கிடையாதுங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லுறவு வர வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி போரால் மட்டும்தான் முடியும். அது எங்களுக்கு தெளிவா இருக்கு. அதுதான் சொல்றேன். ரெண்டு விஷயம். அது உள்நாட்டில் பேச வேண்டிய விஷயம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்க பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துங்கள் என்று பேசியிருந்தால் அது வரவேற்கக்கூடியது பாகிஸ்தான் தொலைக்காட்சியில். பாகிஸ்தான் நாட்டினுடைய தொலைக்காட்சியில் இந்திய பிரதமரை பற்றி பேசுவது உங்களுக்கு சகிப்புத்தன்மை. ஆனா மோடி அமெரிக்கால போய் இந்த நாட்டை பத்தி குறைவு பேசணும்னா இவ்வளவு சொல்றீங்களே, இந்தியாவுடைய 120 கோடி மக்களையும் கேவலமாக மோடி போய் வெளிநாட்டுல பேசலையா? இந்தியாவுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கழிப்பறை கூட இல்ல, நாட்டையே கேவலப்படுத்தியது. நீங்க வேண்டாம் என்று மக்கள் வாக்களித்தார்கள். ஏன் பேசுறீங்க? இப்ப கமலஹாசன் பேசுகின்ற பொழுது இதே பிரச்சனை வந்துச்சு. அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர். அவர் ஒரு திரைப்படம் நடிக்கிறார், அதற்கு பிரச்சனை ஆகிறது, தடை விதிக்கப்படுகிறது. அவர் உடனே இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனால் அதன் பிறகு இன்றைக்கு விருதுகள் திருப்பி கொடுக்க போடப்பட்டது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். அன்றைக்கு கமலஹாசன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தேச துரோகியாக பார்க்கப்படவில்லை. ஏஆர் ரஹ்மான் மீது ஃபத்வா விதிக்கப்பட்ட பொழுது ஏஆர் ரஹ்மானை ஹிந்துவாக மாறிவிடுங்கள், இங்கேதான் பாதுகாப்பு என்று அழைத்த ஹிந்து அமைப்புகள் இருந்தன. விஸ்வ இந்து பரிஷத் பேசியது. இன்றைக்கு அதே ஏஆர் ரஹ்மான் அந்த ஃபத்வாவையும் சேர்த்தே சுட்டி காட்டித்தான் சொல்லுகிறார், எனக்கு இந்த நாட்டில் சகிப்புத்தன்மை இல்லைன்னு. அப்ப சகிப்புத்தன்மை குறித்து அமீர் கான் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ அல்லது பாஜக ஆட்சியோ மறைமுகமாக விமர்சித்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த சிக்கல் வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போது கமலஹாசன் நம்ம இந்த இடத்துக்குள்ளே நிறுத்திக்கலாம். கமல் நாட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்டாலரன்ஸ் பற்றின ஒரு பெரிய டிபேட் இந்தியாவில் வருது. அதில் சயின்டிஸ்ட் வராங்க, ரைட்டர்ஸ் வராங்க, பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ் வராங்க, எல்லாருமே வராங்க. இன்னைக்கு அமீர் கான் வந்துட்டாரு. அந்த குறுக்கிட மன்னிக்கணும், இந்த இடத்துல நீங்க தாப்பாண்டியன் அவர்கள் அதான் சுட்டி காட்டினார். இந்த ரைட்டர்ஸையோ இந்த சயின்டிஸ்டையோ யாரையும் பாகிஸ்தான் செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் மீது வேறு விதமான விமர்சனம், அவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள், இந்த மாதிரி விமர்சனம் தான். இப்போ அங்கதான் பிரச்சனை என்னென்ன வந்துருச்சுங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வெளிச்சமை அவர்கள் சொல்லட்டும் அல்லது ராகவன் அவர்கள் சொல்லட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த இன்டாலரன்ஸ் டிபேட்டுக்குள்ள இந்தியா பாகிஸ்தானுங்கிற ஒரு ஐடியா முதல்ல உள்ள வந்தது. நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகணுன்னாங்க, மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானில் போனார். இப்போது கரண்ட்டாக இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அமீர் கானினுடைய விவாதம் அப்படிங்கிறது ஐடியா ஆஃப் இந்தியா என்கிற தேசத்திற்கு எதிரானது. இப்போ தேசிய கட்சிகள் ரெண்டுமே இந்த தேசியவாதம், நீங்கள் இந்த தேசியவாதத்தை இப்போ இந்த உரையாடல் மூலம் முன்னெடுக்கிறாங்க. ஏன் இதை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இதற்கு முன்னாடி நேரு ஐடியா ஆஃப் இந்தியா
ஒரு தேசியவாதத்தை எடுத்தார். அதற்கு பிறகு 1960களில் நம்ம அண்ணாதுரை, காஷ்மீரிகள், வங்காளிகள் எல்லாருமே நாம ஒரு இனவாதத்தை முன்னெடுத்தோம். அப்போ இந்தியா என்பது ஒடுக்கப்பட்ட இனக்குழுக்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறத நம்ம முன் வச்சோம். இந்த பின்புலத்தில் என்ன ஆச்சுன்னா, பிராந்திய கட்சிகள் வலிமை பெற்றது, பிராந்திய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன, பிராந்திய கட்சிகள் மத்திய அரசை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்தது. இந்த சர்க்கிள் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் ஒரு தேசிய கட்சி, ரைட் விங் பேசக்கூடிய தேசிய கட்சி வலிமையோட இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பின்புலத்தில் பாருங்க, போன பாராளுமன்றத்தில் 2 தேசிய கட்சிகளுடைய இடத்தை விட பிராந்திய கட்சிகளுக்கு அதிக இடம் இருந்தது. இந்த பாராளுமன்றத்தில் கட்சி வலிமையாக தேசிய கட்சி வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் இப்போ நேரடியா கடைசியா வந்துட்டாங்க. இந்தியா என்கிற ஒரு தேசியவாதத்தை இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரோட தேசியவாதமா தேசப்பற்றா? இப்ப என்னன்னா, இப்ப இவங்க வந்து தேசப்பற்றுங்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இதற்கு அடிப்படையாக அடிநாதமாக இருப்பது தேசியவாதம் தான். ஏன் தேசியவாதம்னா, பிராந்திய கட்சிகளுடைய எழுச்சியை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரி, ஓகே, நான் அந்த அளவில் எடுத்துக்கிறேன். தேசியவாதத்தின் மீது நின்று ஒரு தேசப்பற்றின் மீது நின்று ஒரு தேசியவாதத்தை கட்டல, தேசியவாதம் தான் இது. அதுல அமீர் கான் சொன்ன ஒரு கருத்தோடு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு போய்விட்டு மீண்டும் ராகுல் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். அவர் பேசுகின்ற பொழுது அமீர் கான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுகிறார். மதவாதம், தீவிரவாதம் குறித்து பேசுகின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தை அந்த உரையாடலில் பயன்படுத்தப்பட்ட பொழுது, தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள், இஸ்லாமியனாக இருந்து ஒருவன் தீவிரவாதியாக இருந்தால் அவன் இஸ்லாத்திற்கு எதிரானவன், அவன் இஸ்லாமியனே அல்ல. ஹிந்து தீவிரவாதம் என்ற வார்த்தையும் பயன்படுத்தாதீர்கள், ஹிந்து மதத்திலும் தீவிரவாதத்தை வலியுறுத்தவில்லை என்றும் அமீர் கான் சொல்கிறார். கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று சொல்லாதீர்கள், எந்த மதமும் எந்த கடவுளும் அப்பாவி மக்களை கொள்வதை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வாதங்களை எல்லாம் அமீர் கான் வைத்த பிறகும் இந்த வாதங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு வரியை மட்டும் ஊடகங்கள் பெரிதாக்கிவிட்டன என்று ஊடகங்களின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஊடகங்கள் தான் இது போன்ற பிரச்சனைகளை பெரிதாக்குகின்றனவா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Thank you.